இப்பெல்லாம் தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் சோலோவா படம் எடுக்கிறாங்களோ இல்லையோ பேன் இந்தியன் படம் கண்டிப்பா எடுக்கிறாங்க. அப்படி அவங்க எடுக்கிற பேன் இந்தியன் படம்ல அனைத்து படங்களுமே ஹிட் ஆகுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிதான் சமீபத்தில் வந்த படம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிசாஸ்டர் ஏற்படுத்தியதுன்னு. அதாவது கங்குவா படத்தை தான் சொல்றேன். இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள் வெறுத்து தீர்த்தனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கொடுத்த பில்டப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் வேட்டையன் படமே ஒரு பேன் இந்தியா படம் தான், ஆனாலும் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்கல. ஓரளவுக்கு தான் கிடைச்சது. வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சரியாக எடுப்படலை. ஏன் இந்தியன் 2 எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பேன் இந்தியன் படங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைகிறதுனால ஆக்டர்ஸால் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக படத்தில் நடிக்க முடியல. டைரக்டர்ஸாலுமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ட்ராக்ல போகிறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தை எடுத்தார். அந்த படத்துடைய 2ஆம் பாதி சரியில்லாததுனால அந்த படமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்களை தான் கொடுத்துச்சு. ஆனாலும் வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை தந்தாலும் அந்த படம் ஒரு தோல்வி படமாகவே பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து லோகேஷ் இப்போ நம்ம ரஜினியை வச்சு கூலி படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என லோகேஷ் சொல்லியிருக்காரு. ஏன்னா லியோவில் பண்ண தப்ப இந்த படத்தில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமலே இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போதான் சமீபத்தில் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன தேதியே பார்த்தீங்கன்னா அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து ஒரு சீன்ஸும் லோகேஷே எடுத்துட்டு இருக்காராம். பிகாஸ் இது ஒரு ரஜினியோட படம்ன்றதுனால அவர் பார்த்து எடுத்துட்டு இருக்காரு. மேலும் தங்க கடத்துல மையமா வச்சு இந்த படத்தோட கதை நகர்ந்துட்டு இருக்கு. அண்மையில தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை சுவிட்சர்லாந்துல முடிச்சாங்க. இப்ப தமிழகத்தை சுத்தி இருக்கிற பகுதியில இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் போன்றவர் முக்கியமான வேடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கெரியர் பெஸ்ட் படமா உருவாக்க லோகேஷ் ட்ரை பண்றாரு. மேலும் லோகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் 2 பாகங்களா வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தையுமே பார்த்தீங்கன்னா 2 பாகங்களா, ஏன்னா விக்ரமை எல்சியூவில் கொண்டு வந்தாரு. ஆனால் இந்த படம் எல்சியூவில் கிடையாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா லியோ படத்தில் அவங்க எல்சியூவை திணிச்சதுனால தான் லியோ படத்துக்கு அந்த நிலைமை. இப்போ லியோ மாதிரி இந்த படம் இருக்கக்கூடாதுன்றதுனால ரஜினியே சொல்லிட்டாராம் இதில் எல்சியூவில் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் புதுசான ஆர்சியூ கான்செப்ட் கொண்டு வருவாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இதில் இந்த மாதிரி பார்ட் 2 இந்த படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்கும். அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கா இல்லையான்றதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் 2 பாகமாக உருவாகுமா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.